சொன்னல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. காயக்கல்ப பயிற்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கிளாஸ் புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சந்தோஷம். பயிற்சியை பண்ணணும். இன்றைக்கி கற்றுக்கிட்டதோடு விடக்கூடாது. அதில் நம்ம நவ கிரகங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? நவகிரகங்களுடைய தசா புத்தி எத்தனை எத்தனை வருஷம் இருக்குது, அதுதான் நம்மளோட ஆயுட்காலமாக 120 ஆண்டுகள் இருக்குன்னு பார்த்தோம். பஞ்சபூத நவகிரகத்தவமும் விதியை வெல்லும் பஞ்சபூத நவகிரகத்தவம். சாமிஜி ரொம்ப அழகாக நமக்கு இப்போ அகத்தாய்வு எடுத்தவங்களுக்கு தெரியும். முதல் அகத்தாய்வில் பஞ்சபூத நவகிரகத்தவம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கோள்கள் தான் என்ன பண்ணுதுங்க, நம்மளை ஆட்சி செய்யுது. நம்ம சொல்கிறோம், என் கோச்சாரம் நான் அவஸ்தைப்படுறேன், உங்ககிட்ட மாட்டிட்டுன்னு சொல்லுவோம். வழக்கில் நம்ம முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருந்தது. கோள்களுடைய சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய உருவ அமைப்பே. ஒரு அம்மா அப்பா இணைந்து ஒரு குழந்தை உருவாகும் போது பாடல்லே சொல்லியிருக்கிறாங்க, தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ. நாங்கள் சாமிஜி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரு தாய் தந்தை இணைந்து அந்த கரு உருவாகும் போது நான் சொன்னேன் இல்லையா, தலை வாரிட்டு இருக்கும்போது கரு உருவானா வழுக்கத்தலை சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வழுக்கத்தலையாயிடுவாங்க அப்படிலாம் சொன்னோம். அதே மாதிரி தான் ஒரு கரு உருவாகும் போது கோள்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தது அந்த கரு உருவாகும் போதுன்னு அதை வச்சு நமக்கு நோய்கள் கூட தாக்கம் வருது. சாமிஜி அதுக்கு தான் அழகாக 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அது எதோட தொடர்புடையது. 9 கிரகங்களும் மனித உறுப்புகளோட தொடர்புடையது. நமக்கே தெரியும். சூரியன் எலும்போட தொடர்புடையது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் தோலோட தொடர்புடையது. அடுத்தது சுக்கிரன் விந்துநாதத்தோட தொடர்புடையது. அடுத்தது பூமி, அதுலேருந்து பூமி வருது. பூமிக்கு அருகாமையில் இருக்கிற சந்திரன் தான் நம்ம மாத்திருக்காரகன். ஐயா ரொம்ப அழகாக உங்களுக்கு இப்போ ஜோதிடம் சார்ந்து எடுக்க போகிறோம். அப்போ சந்திரன் ரத்தத்தோடு தொடர்புடையது. செவ்வாய் மஜ்ஜையோடு தொடர்புடையது. குரு மூளை செல்களோடு தொடர்புடையது. சனி நரம்புகளோடு தொடர்புடையது. ராகு கேதுன்ற சாயா கிரகங்கள் ஓஜஸோட தொடர்புடையது. இந்த கிரகங்கள் நாம் கருவாக உருவாகும் போது தள்ளி இருந்தாலும் அது சார்ந்த நோய்கள். புதன் ரொம்ப தள்ளி இருக்குன்னா தோல் சார்ந்த நோய்கள் நிறைய வரும். தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் வியாதிகள் அவங்களுக்கு வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது ஜாதகத்தில் கணிக்க முடியும். இந்த மாதிரி கோள்களோட பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக நம் முன்னோர்கள் நிறைய பதிகங்கள் பாடல்களையெல்லாம் கொடுத்தாங்க. சைவ சித்தாந்தத்துலேயும் ஆகட்டும், வைணவத்துலேயும் ஆகட்டும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோள்களுக்கு இவ்வளோ ஒரு வல்லமை எப்படி வந்தது, ஆளுமை திறன் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு புராண கதை இருக்குது. முற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோள்களுக்கு இவ்வளோ பவர் கிடையாது. சிவன் பிரம்மா நம்மெல்லாம் கடவுளாக நினச்சிட்ருக்குறோம். தேவர்கள்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், அவங்களாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்க 4 யுகம். அதில் 3 யுகம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னு இருக்கு இல்லையா, அந்த 3 யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் தேவர்கள்னு. இப்போ எப்படி நம்ம மனிதர்கள்னு சொல்கிறோம் கலியுகத்தில், நம்மளால என்ன சொல்கிறோம், மனிதர்கள் தானே சொல்கிறோம். அந்த மாதிரி அப்போ வாழ்ந்த மனிதர்களுக்கு பேர் தேவர்கள்னு பேர். அப்போ மனிதர்கள்னால் தெரியாது, தேவர்கள் அசுரர்கள் தாங்க. சாத்வீகமான குணத்தை உடையவர்களை தேவர்கள்னு சொன்னாங்க. மனிதர்கள் அப்போ வாழ்ந்த மனிதர்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப அசுரத்தனமான குணமுடைய, மூர்க்கத்தனமான குணமுடைய மனிதர்களை அசுரர்கள்னு சொன்னாங்க. இவ்வளோதான். இப்போ தேவர்கள் அசுரர்கள் 2 வகைப்படுத்தி இப்போ மனிதர்களை பிரித்து பார்த்தாங்க. கலியுகத்தில் மனிதர்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த தேவர்களின் தலைமையாக வாழ்ந்தவர்கள் தான் ஆதிசித்தன் சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா எல்லாம். அரசவைன்னு வச்சுக்கோங்களேன், அரசவை மந்திரிமாரெலாம் இருந்தாங்க. வாழ்ந்தவர்களை தான் நம்ம தெய்வமாக வழிபடுறோம். இன்றைக்கும் கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட. வாழ்ந்த தெய்வங்கள் மனிதர்களை தான் நம்ம தெய்வமாக வழிபடுறோம். அப்படி சிவனும் பிரம்மாவும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு எம்டி ஜிஎம்னு வச்சுக்கோங்களேன். சிவன் தான் எம்டினா, ஜிஎம் தான் பிரம்மா. அவர் என்ன பண்ணுறாரு, 9 சூப்பர்வைசரை வச்சு இவங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும்னு ரூல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை ஃபாலோ பண்ணுற வேலை யாருங்க,
இந்த 9 கிரகங்களுக்காக மட்டும்தான் இருந்தது. இதை தான் நடந்துட்டு இருந்தது இந்த 3 யுகங்களில். இது என்ன ஆச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் காலப முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் முக்காலத்தையும் சொல்வார். அவர் பெரிய தவசீலர். அவர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் அவர் முன்னாடி போய் நின்னா உனக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்வார். அவ்வளோ வல்லமை படைத்தவராக இருந்தார் அவருக்கு. அதனால் தனக்கு ஒரு கர்வமே இருந்தது. நம்மளை மாதிரி யாரும் முக்காலத்தையும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருந்தது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயசான ஒரு ரிஷி முனிவர் மாதிரி ஒருத்தர் அவர் முன்னாடி வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், சும்மா இல்லைங்க, காலப முனிவரை பார்த்து, காலப முனிவரே நீங்கள் முக்காலத்தையும் சொல்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களாம்மா, எல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது தெரியுமான்னு கேட்டார். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு, உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் எதிர்காலத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது தெரியுமான்னு கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுச்சு. எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு, என்ன வரப்போகுதுன்னு இப்படி சொல்கிறாரேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவர் மறைஞ்சு போயிட்டார். வந்தவர் யாருன்னா காலதேவனே வந்தார். காலதேவனே மாறு வேஷத்தில் ஒரு வயசான வயோதிகராக வந்து இந்த கேள்வியை கேட்டார். அவர் மறைஞ்சு போயிட்டார். இவருக்கு உடனே தாங்க முடியல, எப்படி நமக்கே வருதா, நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்கிறோம், நமக்கு என்னடா வரப்போகுது, இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், விந்திய மலை சாரலில் போய் கடுமையான தவம் செஞ்சார். தவம் செய்யறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவர் ரொம்ப டெக்னிக்காக யோசித்தார். இதெல்லாம் எனக்கு இது வரணும்னு டிசைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சிவனும் பிரம்மாவும் டிசைட் பண்ணியிருக்காங்க. இதை யார் கையில் வந்துதா வரலையான்னு கவனிக்க சொல்ல போகிறாங்க. 9 கோள்கள் கிட்ட. இந்த 9 கோள்களை நம்ம குளிர வச்சுட்டா அவங்க கொடுத்ததை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சூப்பர்வைசரை காக்கா பிடிச்சிடலான்னு அவர் என்ன பண்ணார், உட்காந்து நல்லா ஆழ்ந்து 9 கிரகங்கள் மேலே தவம் செஞ்சார். இந்த 9 கிரகங்களும் என்ன தெரியுங்களாங்க பண்ணுச்சு, அதுங்களுக்கு ஒரே குளிர்ந்து போச்சு. ஐயோ, எம்டியோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஜிஎம்மோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நம்மளை போய் ஒருத்தன் இவ்வளோ மதிக்கிறானேன்னு சொல்லி, உங்களுக்கு என்ன வந்தாலும் அதை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதிமொழி கொடுத்தாங்க. இது யாருக்கு தெரிஞ்சுது, ஜிஎம்க்கும் எம்டிக்கும் தெரிஞ்சுது. கோவம் வருமா வராதா, அவர் தானே டிசைட் பண்ண யாருக்கு எதை கொடுக்கணுன்னு. நீ நடுவில் சூப்பர்வைசராக கூலிக்கு வேலை செய்கிறாள், இதை செய்யலாமான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எப்போ நீங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எதுவும் வராதுன்னு அவருக்கு உறுதிமொழி கொடுத்தீங்களோ, அவங்களுக்கு என்ன வரணுமோ அது உங்கள் 9 பேருக்கும் வரட்டும்ட்டாங்க. என்ன வரப்போகுது தெரியுங்களா அவருக்கு, முதல்ல அது என்ன வரப்போகுதுன்னு சொல்லிடுறேன். அவருக்கு தொழுநோய் வருவதாக இருந்தது எதிர்காலத்தில். காலப முனிவர் தவத்தில் கண்டுபிடிச்சார் தனக்கு தொழுநோய் வரப்போகுதுன்னு. கண்டுபிடிச்சோன்னு தான் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த நவகிரகங்கள் மேலே தவம் பண்ணி அந்த தொழுநோயிலேருந்து மீண்டார். ஆனால் பிரம்மாவும் சிவன் என்ன பண்ணாங்க, இந்த 9 கிரகங்களுக்கும் தொழுநோய் வரட்டும்னு சாபம் கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தொழுநோய் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும், அவருக்கு வரதை நீங்கள் தடுத்தீங்களா நீங்கள் அனுபவிங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கோரி ரொம்ப அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு அழுகுறாங்க, இதுக்கு பிராயச்சித்தை அதனால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது சிவன் மாரி தவம் செய்கிறாங்க. அவங்க எல்லாம் தவம் செஞ்ச உடனே சிவனை நோக்கி தவம் பண்ண உடனே சிவன் அவங்க தவத்துக்கு மெச்சிக்கு எதிர்க்க வந்து, நீங்கள் ஒரு விரதம் இருக்கணும், 12 வாரம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து 12 ஞாயிற்றுக்கிழமை உண்ணா நோன்பிருந்து, ஒரு வாரம் ஃபுல்லாக எதுவும் சாப்பிடக்கூடாது, உண்ணா நோன்பிருந்து திங்கக்கிழமை காத்தால் சூரியன் உதித்து 7 நாழிகை ஆனதுக்கப்புறம் எருக்கை இலையில் தயிர் அணத்தை வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு டு ஞாயிறு விரதம், திங்கக்கிழமை காத்தால் சூரியன் உதித்து 7 நாழிகைக்கு பிறகு எருக்கை இலையில் தயிர் அணத்தை வச்சு சாப்பிடுங்க. இதை மாதிரி 12 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாபத்துலேருந்து தொழுநோய் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே போய் செய்யணும் இந்த விரதத்தைனா, திருமங்கலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருமங்கலக்குடியில் பிராணநாதன் மங்களநாயகின் சிவனும் அம்பாலும் அங்கே இருக்காங்க, அவங்கள நோக்கி தவம் செய்யுங்கன்னாங்க. உடனே இவங்க எல்லாரும் 9 பேரும் போய் அந்த திருமங்கலக்குடியில் பிராணநாதரையும் மங்களநாயகியும் வணங்கி 12 வாரம் தவம் செஞ்சு அவங்க சென்ன அந்த மௌனத்தை கடைப்பிடித்து உண்ணா நோன்பிருந்து சிவன் அவங்க முன்னாடி தோன்றி என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிராயச்சித்தம் கேட்டதால் இனி நாங்கள் எம்டிஜிஎம் தேவையே இல்லை, நீங்களே எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் ரூல் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுத்தாங்க. அன்னிலேருந்து தான் இந்த 9 கிரகங்களும் நம்மளை ஆளுமை செய்யுதுன்னு புராணங்கள் சொல்லுது. அப்போ பாருங்கள், இறைவனாகவே இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன பண்ணோம், அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் அப்படின்னாலே ஒரு பிடிமானம் இல்லாமல் தான் இருக்கும். எத்தனை பேர் ஜோதிடம் உண்மைன்னு நம்புறீங்க இங்கே இருக்கவங்க? நிறைய பேருக்கு பார்த்திங்களா கையே தூக்கலை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் என்பது ஆயக்கலைகள் 64 எப்படி காயக்கல்பம் ஒரு கலையோ ஜோதிடமும் ஒரு கலை. அதை கொடுத்தது யாருன்னா ஆதிசித்தன் சிவன். சிவன் தப்பாக ஒரு கலை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான அறிவியல் பூர்வமான கலை. ஆனால் அந்த ஜோதிடம் உண்மை,
அந்த ஜோதிடம் சொல்பவர் உண்மையாக இருக்கணும். அதான் பெரிய விஷயம். ஜோதிடத்தால் எத்தனையோ விஷயங்கள் முற்காலத்தில் ஒவ்வொரு அரசவையிலும் ஜோதிடர்கள் கம்பல்சரி இருந்தாங்க. அந்த ஜோதிடர் சொன்னபடி தான் அரசாங்கமே நடந்தது. சொன்ன வாக்கு பழிக்கும் அப்படிலாம் இருந்திருக்குது. அரசாங்கம் நடந்திருக்கு, அரசவையில் ஜோதிடர்கள் இருந்தாங்க. அதற்கான நிறைய சான்றுகள் இருக்குது. அலெக்சாண்டரை பாபிலோன் பக்கம் போவே கூடாதுன்னு சொன்னாங்க ஜோதிடர்கள். நீ பாபிலோன் போனீன்னா நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாங்க. அலெக்சாண்டர் போகவே இல்லைங்க. ஆனால் கடைசியில் விதி என்ன பண்ணுச்சுங்க, அலெக்சாண்டரில் பாபிலோன் பக்கம் போய் பாபிலோனில் தான் இறந்து போனான் அலெக்சாண்டர். நெப்போலியனை ரஷ்யா பக்கம் போகவே கூடாதுன்னு நாங்கள் மாண்ட்ன்ற ஒரு ஜோதிடர், ஆனால் அவங்க போனார். நெப்போலியன் ரஷ்யா போனார், அவர் இறந்து போனார். உன் தங்கைக்கு பிறக்கிற 8வது குழந்தை தான் உன் அழிவை செய்ய போதுன்னு யார் சொன்னது? கம்சனுக்கு ஜோதிடர் சொன்னார். கிருஷ்ணர் 8வது குழந்தையாக பிறந்து கம்சனை அழித்தார். அப்போ ஜோதிடம் பொய்யா? ஜோதிடம் உண்மை. அதை கணிப்பவர் சரியானவராக இருக்கணும். இது ஏன் இதை எல்லாராலையும் நம்ப முடியல தெரியுமா? ஜோதிடம் பாரத போர் முடிஞ்சுது. என்னங்க பாரத போர் தெரியல? மகாபாரத போர் தான் திரும்ப மகாபாரத போர் முடிஞ்சுது. முடியல, நடந்துட்டுருக்குது. நடந்துட்டுருக்கும்போது கர்ணன் மாண்டு போனான். கர்ணன் இறந்து போனானா? கர்ணன் மாண்டு போன உடனே ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டுது. குந்தி என்ன பண்ணா? கர்ணனை மடியில் வச்சுட்டு என்ன பண்ணா தெரியுமா? கதை, கர்ணன் கதை. மகனே மகனேன்னு எழுதா படம் பார்த்துருப்போமே பழைய ஆளுங்களாம், கர்ணன் படம். பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம எல்லாரும் உயிரோடு தானே இருக்கோம், அம்மா யாரை போட்டுட்டு மகனே மகனேன்னு எழுதுறாங்கன்னு எல்லாரும் நேராக வந்தாங்க. வந்து பார்த்தா குந்தி கர்ணனை போட்டு அழுதுட்டுருக்குறா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. குந்தியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா அவனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா? எதிரியை மடியில் போட்டுட்டு அழுதுட்டுருக்குறியே அப்படின்னாங்க. ஐயோ யாரடா எதிரி? உங்களில் மூத்தவன் கர்ணன், இது என் பையன். ஏன்னா அப்படி தான் வரம் கேட்டான் கர்ணன். குந்தி போய் நாகாசுரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே செலுத்தக்கூடாதுன்னு வரம் கேட்டான். அதுக்கு பதில் அப்படியே ஆகட்டும் சொல்லிவிட்டு அம்மா கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்டான். நான் இறக்கிற வரைக்கும் நான் தான் உன் மகன், நீ சொல்லக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு வரம். எல்லாரும் என்னை வந்து அனாதைன்னு சொல்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவன் சொல்கிறாங்க. நான் இறந்தப்புறம் என்னை நான் தான் உன் மகன் நீ சொல்லணும், எனக்கு அந்த ஒரு வரம் வேணும்னா குந்தியும் கொடுத்தாங்க. அதை சரி செய்ய தான் அவங்க என்ன பண்ணாங்க, கர்ணன் இறந்த உடனே மடியில் வச்சுன்னு மகனேன்னு அழுதாங்க. இதை கேட்ட உடனே பஞ்ச பாண்டவர்களுக்கு அதிர்ச்சியாச்சு, கோபம் வந்தது. தர்மரும் அர்ஜுனரும் குந்தியை பார்த்து கண்டபடி திட்டினாங்க. கடைசியாக என்ன சொன்னாங்க, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இத்தனை வருட காலம் மறைச்சி என் கையாலே எங்கள் அண்ணனை கொண்டை வச்சுட்டேன்னு அர்ஜுனன் ஆஸ் யூஷுவல் புராணம் பாடினான். என் கையாலே எங்கள் அண்ணனை கொல்ல படிச்சிட்டியே, உன் மனசு என்ன மனசா இல்லை உன் மனசு பாறாங்கல்ல அப்படின்னா. அதனால் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு சாபம் கொடுத்தாங்க குந்திக்கு. உன் மனசில் உன் நெஞ்சில் 10 யானையை விட்டு ஏற்றி மெரிக்க செய்யலாம். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மறைச்சதால் 10 யானை மெரிச்சாலும் தகுன்னு சொல்லி, இனி உனக்கு மட்டும் இல்லை எந்த பெண்களுக்கும் மனசில் ரகசியமே தங்கக்கூடாதுன்னு சாபம் விட்டான். அதனால தாங்க எங்களுக்கெல்லாம் மனசில் ரகசியம் தங்க மாட்டேங்குது. எங்ககிட்ட ஒன்று சொன்னிங்கன்னா எங்களுக்கு ரகசியமே தங்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், மனசில் தான் வச்சுருப்போம், சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்போம். யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த உங்ககிட்ட மட்டும் சொல்லிடுறேன்ப்பா, என்னால் முடியலப்பா, இந்த மாதிரிலாம் நடந்து யார்கிட்டே சொல்லாதப்பா சத்தியமா. ஒருத்தர்கிட்டே எங்ககிட்டேருந்து ரகசியம் என்ன ஆகிடும், போய்டும். யார் விட்ட சாபம்? தர்மரும் அர்ஜுனரும் விட்ட சாபங்க. இன்னிய வரைக்கும் பெண்களுக்கு மனசில் ரகசியமே தங்கலை. இது ஒரு பக்கம் நடந்ததுங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது பஞ்ச பாண்டவர்களை கடைசியாருங்க சகாதேவன். சகாதேவன் யாருங்க? ஜோதிட வல்லுனன். அவன் தான் ஜோதிடத்திலே சிறந்த வல்லுனன். அவன் என்ன பண்ணான், அவனை வச்சு தான் பாரத போருக்கே நாள் குறிச்சான் துரியோதனன். அப்பேற்பட்ட ஒரு ஜோதிட வல்லுனன் மனசு தாங்க முடியாமல் அம்மா இப்படி பண்ண உடனே என்ன பண்ணான், தன்னோட ஜோதிட ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில் போட்டு கொளுத்தினான் கோவத்தில். இந்த சம்பவம் நடந்த உடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுது. ஐயோ என்ன இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ண, அவருக்கெல்லாம் தெரியுமே, ஓடி போய் தண்ணியை ஊற்றி அணைச்சி ஓலைச்சுவடிகள்லாம் காப்பாற்றினார். கொஞ்சம் எரிஞ்சதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் காப்பாற்றிட்டு நான் பைத்தியக்காரன் தானே பண்ணுறேன்னார். அப்போ அவன் சொன்னான், எப்போ எங்களில் மூத்தவன் ஒருத்தன் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையோ, நான் ஒரு சிறந்த ஜோதிடனா, என்னாலேயே இதை கணிக்க முடியல. இதுக்கப்புறம் வரவங்களாம் இன்னும் இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாது, என்னெல்லாம் அக்கிரமம் நடக்கும்னு தெரியாது, இனி யார் கையிலுமே இந்த ஜோதிட சுவடிகள் இருக்கக்கூடாதுன்னு போட்டு கொளுத்துனாங்க. அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பைத்தியக்காரத்தனம் பண்ணாத, தப்பு உண்மையில இல்லை, நீ என்ன செஞ்சன்றதை நான் சொல்கிறேன். உடனே இன்னொரு கதைக்கு போதும். அங்கே பாண்டுவுடைய புதல்வர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். பாண்டு இறந்துட்டார். பாண்டு இறக்கும்போது வனவாசத்தில் இருந்தாங்க இவங்க எல்லாரும். அப்போ காட்டில் தன் அப்பா இறந்து போகிறார், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார்.
அவர் நோயில் இறக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொன்னார், நான் இறந்து போக போகிறேன், இந்த துரியோதனன் உங்களுக்கு ஆட்சியை தரப்போகிறதில்ல, இந்த மாதிரிலாம் அக்கிரமம் பண்ணிகிட்ருக்கிறான். அவர் ஒரு பெரிய சிறந்த ஒரு தவசீலர். அவர் என்ன பண்ணார், நான் இறந்த உடனேயே என்னை துண்டு துண்டாக வெட்டி நீங்கள் 4 பேரும் சமைச்சு சாப்பிட்ருங்க, 5 பேரும் சாப்பிட்டுட்டிங்கன்னா முக்காலமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னார். முன்னாடி வர்றது பின்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது முன்னாடி வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வரம் அவர்கிட்ட இருக்குது. என்ன, நீ அந்த மாதிரி சாப்பிட்ருங்க. நாங்கள் யாராவது அப்பா சொன்னால் அப்பா உடம்பை சாப்பிட மனசு வருமாங்க எந்த பிள்ளைக்காது? அதெல்லாம் தவறு. அவர் ஏதோ மனவேதனையில் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஒரு ரூல் இருந்து, ராஜாக்களை சந்தனக்கட்டையில் தான் இறக்கணும்னு. சந்தனக்கட்டையில் எரிப்பதற்கு சந்தன மரங்களை தேடி என்ன பண்ணோம், கட்டை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, போனோம். இவரை காட்டில் விட்டு போனால் விலங்குகள் சாப்பிட்டுடும். உடனே சகாதேவனை அங்கே வச்சுட்டு ஒரு ஆள் அந்த பாடிக்கு காடாக வச்சுட்டு இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, போகிறேன். நாங்கள் கூடவே நம்ம யார் என்ன பண்ணார், நம்ம ஆள் கிருஷ்ணர், நானும் வரேன்னு கூட சேர்ந்து போனார். எல்லாரும் போய் காட்டிலேருந்து கட்டை எடுத்துகிட்டு வர போயிட்டாங்கங்க. இந்த சகாதேவனுக்கு மட்டும் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. உண்மையாகவே அப்பா சொன்னது உண்மையா, அப்பாவோட உறுப்பை ஏதாவது நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு முக்காலமும் தெரிஞ்சிருமான்னு யோசனை பார்த்தாங்க. கொஞ்ச நாள் யோசித்து பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் அப்பாவோட சுண்டு வரலை வெட்டி சாப்பிட்டான். சாப்பிட்டு பழையபடி உடம்பை பேக் பண்ணி அழகாக வச்சுட்டு உட்காந்துட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேரும் கட்டையை சுமந்துட்டு வராங்க, பாரத்தை சுமந்துட்டு வராங்க. பின்னாடி கிருஷ்ணரும் சுமந்துட்டு வராரு. இவன் இங்கேருந்து பார்க்குறான், உடம்பு கொஞ்சம் கிட்டத்தில் வரும்போது பார்க்குறான், எல்லாரும் கட்டையை தலையில் சுமந்துட்டு வராங்க. கிருஷ்ணரோட தலையிலேருந்து கட்டை ஒரு அடிக்கு மேலே மிதந்துட்டு வருது. என்ன ஆகி போச்சு, இவனுக்கு சாப்பிட்டான் இல்லையா, தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவன் கம்முன்னு இருந்திருக்கணும். கிட்ட வந்தாச்சு. எல்லோரும் அந்த குடிலுக்கு வந்தவுடனே கட்டையை ரொம்ப டயர்டாக கீழே போட்டுட்டு அப்படியே வேர்வையெல்லாம் தொடச்சிட்ருக்குறாங்க. எல்லாரும் இயல்பாக பண்ணாங்க. கிருஷ்ணர் ₹1 நடினா ₹100 நடித்தார். ரொம்ப அதிகமாக தொடச்சார். இவனுக்கு வந்தது கோபம். கூட பிறந்ததில்ல தானாடாட்ட தன் சதையாட கிருஷ்ணரை தனியாக இழுத்துட்டு போயிட்டு என்ன நினச்சிட்ருக்குற மனசில், அவங்கெல்லாம் கட்டையை தூக்கிட்டு வந்தாங்க, உங்கள் கட்டை தலையிலே மிதந்துட்டு வந்தது நான் பார்த்தேன், நீ ஓவராக நடிக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அப்படியான்னு தலையை தடவினாருங்க. என்ன பண்ணாருங்க, கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு. இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் அப்படி பண்ணார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே இருக்கும்போதே இவன் இந்த வேலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சு. அப்படியான்னு தலையை தடவினார் பாருங்க. அந்த அப்படியான்னு தலையை தடவின 1% அந்த தடவுற அந்த க்ஷண நேரத்தில் 100% அவனால் ஜோதிடம் கணிக்க முடியாமல் போச்சு. அதனால தான் அவனால் அண்ணன் இருக்கான்னு கணிக்க முடியல. அப்போது ஜோதிடம் என்பது இறைவனுடைய நிச்சயம் பண்ணது. பிறவி என்பது ஒரு உயிர் உருவாக தான் இறையாற்றல் நிச்சயம் பண்ணது. அந்த 1% நம்ம கணிக்க முடியாமல் இன்னைய வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த விஷயந்தான். அப்போ இறைவன் நிர்ணயம் பண்ணது யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஜோதிடம் என்பது ஒரு கலை. அதில் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விதியை தெரிந்து கொள்வது ஜோதிடம். அந்த விதியை எதால் வெல்லணுங்க, மதியால் வெல்ல முடியும்னு ஒரு பழமொழி இருந்தாலும் கூட ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் விதியால் வரக்கூடிய தாக்கத்தை மதியால் குறைத்து கொள்ள முடியுமே தவிர விதியை தடுக்க முடியாது. உங்களுக்கு இது நடக்க போது இதை அப்படியே மாற்றிடுறேன் பண்ண முடியாது, நடந்தே தீரும். உங்களுக்கு மேஜராக ஆக்சிடெண்ட் ஆகணும்னு இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஜோதிடர் இருந்தால், ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, வண்டியில் போகும்போதெல்லாம் இந்த பீரியட் சரியில்லைன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போவீங்க. ஆனால் விழுவது நிச்சயம். இறையாற்றல் நிர்ணயம் பண்ணது, இறையில் நிர்ணயம் பண்ணதை மாற்ற முடியாது. நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஜோதிடர் சொன்னதால் கொஞ்சம் அவேர்னஸோட ஹெல்மெட் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பைக்கில் போனீங்கன்னா விழுவீங்க. ஃப்ராக்சர் ஆயோ இல்லை சர்ஜரியோ போகிற லெவலில் இருந்த ஒரு ஆக்சிடெண்ட் என்னவா மாறும், ஒரு சின்ன சிராய்ப்போடு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இதுதான் ஜோதிடத்துடைய சிறப்பு. என்ன, ஜோதிடம் என்பது பொய்யே கிடையாது. ராசி கட்டம் முதல் ஜோதிடம் யாருக்கு எழுதுனாங்க தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் முதல் ஜோதிடம் எழுதுனது யாருக்கு தெரியுங்களா? முதல் ஜோதிடம் ராமருக்கும் சீதைக்கும். அதனால தான் அந்த கட்டத்திற்கு பேர் ராசி கட்டம். ராசி கட்டம்னு ஒன்று இருக்கா நம்ம ஜாதகத்தில்? ரான்றது ராமர், சீதையோடைய சீயை தான் குறியில் போட்டிருக்கிறாங்க. ராமருக்கும் சீதைக்கும் தான் முதல் ஜோதிடம் கணிக்கப்பட்டது. ஜோதிடம் ஆருடம் என்பது ஒரு உண்மையான கலைங்க. 64 கலை. தயவு செய்து அதை நம்ம பழிக்கவே வேண்டாம். அந்த ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசி கட்டம் பார்த்துருக்கீங்களா? 12 ராசிகளுக்குள்ளே 27 நட்சத்திரம் அடக்கம், 9 கிரகங்கள் அடக்கும். இந்த ஜோதிடத்தை பார்த்து நாம் கோள்களில் வர தாக்கத்தை தப்பித்து கொள்வதற்கு ரொம்ப அருமையான பாடல்கள் பதிகங்கள் கொடுத்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடியது கோளறு பதிகம். திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் திருமறைக்காடு வேதாரண்ய கோயிலுக்கு போகும்போது அங்கே கோயில் ராஜகோபுர கதவு முடிந்தது. 3 யுகத்தில்
தேவர்கள் அது உள்ளே இருந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கோவிலில் பூஜை பண்ணாங்க. எப்போ கலியுகம் பிறக்க போதோ அப்போவே கோயிலை விட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கோயில் கதவை அடைச்சிட்டு வெளியில் போயிட்டாங்களாம். தேவர்கள் வெளியில் போயிட்டாங்க. கலியுகம் பிறக்க போது இனிமேல் இவங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாதுன்னு வெளியில் போயிட்டாங்களாம் கதவை அடைச்சி. ஒவ்வொரு சிவஸ்தலங்களாக திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் போயிட்டு இருக்கும்போது இந்த திருமறை காடுக்கு வேதாரண்ய கோயிலுக்கு வரும்போது கதவை அடைச்சிருக்கு. அப்போ அதை வேதாரண்யத்தில் அப்போ கேட்குறாங்க, எதனால் கதவை அடைச்சிருக்குன்னு கேட்கும்போது இந்த புராணங்களை அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் கதவை திறப்பதற்கு அப்பர் பெருமானை 11 பதிகம் பாட சொன்னார். அதே ஒரு பாடல் ஒன்று கதவு திறந்ததுங்க, போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து திருஞான சம்பர் கதவு மூடுவதற்கு ஒரு பதிகம் பாடினார். 2 பேரும் பாடி முடித்தாங்க. கதவு மூடி, ஏன்னா கடவுள் இருந்தது இப்போ நம்ம மாற்றக்கூடாது இல்லைங்களா. பாடலால் இறைவனை மனமுருகி பாடும்போது நம்மளால் சாதிக்க முடியும்னு காமிக்கிறதுக்காக இறைவன் மேலே ஒரு நம்பிக்கையினால் பாடி கதவை திறந்து காமிச்சாங்க. எப்படி சென்னிமலையில் மாட்டு வண்டி ஒரு சாமியார் எடுத்துகிட்டு போனார் சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கிறதுல அவங்களுடைய தவ வலிமையினால் பாடி திறந்தாங்க. பாடி கதவை அடைச்சாங்க. அடைச்சிட்டு அங்கே 2-3 நாள் தங்கி இருக்கும்போது மங்கையர்க்கரசி அம்மையார் தன்னுடைய கணவருடைய சூளை நோய் போகிறதுக்காக திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு போக சொல்கிறார், பதிகம் பாடி சரி செய்ய. அப்போ அப்பர் பெருமானார் சொன்னார், இங்கே சமணர்கள் நிறைய இருக்காங்க, உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, போகாதீங்க, நாளும் கோலும் சரியில்லை, போகாதீங்க. அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னார், இப்பேற்பட்ட கதவையே திறந்து மூடிட்டோம், ஈஸ்வரன் நம்ம கூட இருக்கும்போது நாளும் கோலும் என்ன செய்யும்ட்டு கோளறு பதிகத்தை பாடினார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்திய உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே 9 கோள்களும் நமக்கு துணையாக இருக்கும், ஈசன் அருள் இருந்தான்னு 11 பாடல் பதிகங்கள் எல்லாமே 11 பாடல். அப்போல்லாம் இது படித்தாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, டைம் இல்லை நமக்கெல்லாம். அதனால் என்ன சொல்லிட்டாங்க, 11 படிக்க முடியலனா கூட பரவாயில்லைங்க, முதல் பாட்டையும் பதிகத்தோட சிறப்பு முதல் பாட்டையும் 11வது பாடலையும் படிச்சிங்கன்னா முழு பாடல் படித்த பலன் உண்டு. அந்த மாதிரி பதிகங்கள் என்ன பண்ணாங்க, முதல் வேயிறு தோழி பங்கனையும் கடைசி பாடல் தேனபர் மலர் கொண்டை அந்த பாடலையும் படித்தாலே 11 பதிகம் படித்த பலன்னு சொன்னாங்க. இப்படி பாடல்கள் எழுதினாங்க. திருஞான சம்பந்தர் மட்டும் இல்லை, அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள், கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரத்திலலாம் நிறைய பாடல் பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக அருணகிரிநாதருடைய பாடலுங்க 4 கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில்ங்க, இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்குது பாருங்கள். 4 என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். நாங்கள் இந்த பாடலை பாடினாலே நீங்கள் 27 நட்சத்திரத்தை நீங்கள் வணங்கினதுக்கு சமம். நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி ஜாதகம் பார்த்து ஆண் பெண்ணுக்கு திருமண இணைப்புக்கெலாம் பார்க்கும்போது ஐயோ இந்த நட்சத்திரம் வேணாங்க, அந்த நட்சத்திரம் வேணாங்க, மூலமாக வேணாங்க, கேட்டையாக வேணாங்க, ஆயில்யமாக வேணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த நட்சத்திரத்தில் மருமக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு சந்ததிகள் பிறக்கும். இது நட்சத்திரங்கள் நிர்ணயம் பண்ணது. எந்த நட்சத்திரத்தையும் பழிக்கக்கூடாது. 27 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான், 12 ராசிகளும் நல்ல நட்சத்திரங்கள் தான். எது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன கருமையத்தில் போட்டிருக்கோமோ அதை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம பிறந்த தசாபுத்தி வேலை செய்யணுவாங்க. இந்த பாடலில் எப்படி 27 நட்சத்திரத்தை அருணகிரிநாதர் கொண்டு வந்திருக்கேன்னா கொஞ்சம் கணக்கில் வீக்குங்க. மேக்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜியாக நல்லா கணக்கு போடுவாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, 27 நட்சத்திரத்தை எப்படி இதை படிச்சிங்கனாலே தினமும் 27 நட்சத்திரத்தை நீங்கள் வணங்கினதுக்கு சமம்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் கந்தர் அலங்காரத்தில். ஒரு அற்புதமான பாடல். இப்போ இதோட விளக்கம் பார்க்கலாங்க. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும். இதெல்லாம் யார் சொல்கிறார் அவர்? இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பண்ணாது, ஆனால் எது என்கிட்ட இருக்குன்றாரு? குமரேசன். குமரேசன்னா யார்? முருகரை சொல்கிறாரு. குமரேசன் என்ன சொல்கிறாரு? இரு தாளும்னா எத்தனை? 2 தாள். நீங்கள் தான் கணக்கு கூட்டணும், கணக்கு போடுங்க. இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. இரு தாளும் சிலம்பும். 2 காலில் எத்தனை சிலம்பு இருக்கும்? 2. 2 எவ்வளோ? 4. சதங்கையும் 2 காலில் எத்தனை சதங்கு இருக்கும்? 2. எவ்வளோ ஆச்சு?
6 தண்டையும், 2 காலில் எத்தனை தண்டை இருக்கும்? 2. எவ்வளோ ஆச்சு? 8. அடுத்தது சண்முகமும், 6 முகம், 8 6 எவ்வளோ? 14. பன்னிரு தோளும், 6 முகத்துக்கு எத்தனை தோல் பட்டு இருக்கும்? 12. 14 12 எவ்வளோ? 26. கதம்பமும் அவர் கையில் வச்சுருக்காருல அது ஒன்று, எவ்வளோப்போ? இந்த 27 நட்சத்திரங்களை தான் இந்த பாட்டில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான், புரியுதுங்களா? அதாவது பக்தி மார்க்கத்தில் கந்தர் அலங்காரத்தில் இந்த ஒரு பாட்டு பாடினாலே 27 நட்சத்திரங்களும் நமக்கு சகாயமாக இருக்கும், நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நம்முடைய இந்த அஸ்ட்ராலஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வானியல் சாஸ்திரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வானியல் சாஸ்திரம் ஒரு பியூர் மேக்ஸ், அது பியூர் மேக்ஸ். அதை நாம் ஒரு அஸ்ட்ராலஜியை ஒரு அறிவியல் பூர்வமாக தான் பார்க்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிக துல்லியமாக ஒவ்வொன்றையும் அது சரியாக பண்ணும். இந்த கோள்கள் அந்த அளவுக்கு ஒரு பவர் இந்த பிளானட்ஸுக்கு தான் இருக்கிறது. இன்றைக்கும் சயின்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுது, சயின்ஸ் அது. சரி, இவ்வளவு நேரம் நாம் மகாபாரதத்தில் இப்படி இருக்குன்னு பார்த்தோம், கோளறு பதிகத்தில் இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம், திருவெண்காடு பதிகத்தை பார்த்தோம், கந்தர் அலங்காரத்தை பார்த்தோம். இதெல்லாம் இப்படி சொன்னார். நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி நமக்கு ஒரு கோளறு பதிகம் கொடுத்தார், தெரியுமா? கோளறு பதிகம், அது தவம், அது தவம். கந்தர் அலங்காரத்தில் எப்படி கொடுத்தாரோ அவங்க இப்படி வேயூர் பங்கன் அந்த பாட்டு எப்படி இருக்கோ அது மாதிரி மகரிஷி என்ன பண்ணார்னா நமக்கு இந்த கோளறு பதிகம் மாதிரி ஒரு பாட்டு மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன பாட்டு தெரியுமா? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் தன்வயமாய் தானதுவாய் தவறிடாதியங்கும். தன்வயமாய் தானதுவாய் தவறிடாதியங்கும். உன் தன்மையினை என்ன என்ன உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. பஞ்சபூத நவகிரக தவமது ஆனந்தமே. மகரிஷி கொடுத்த கோளறு பதிகம் இது தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கோள்கள் இருக்கிறதே, இவ்வளோ நேரம் நம்ம கடவுள் கடவுள்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, காலையிலேருந்து இந்த கடவுளை பற்றி பேசணும், கர்மாவை பற்றி பேசணும், எப்படி இது நம்மக்கிட்ட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம கடவுள் இருக்கிற இடத்துக்கே ஒரு தடவை போயிட்டு வரலாமா? இப்போது ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், இப்போ பாருங்கள் எல்லாரும். நாம் ஒரு ஐயா போகலையா, இன்னொன்று போங்க. ரைட், சவுண்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பாருங்கள். நாம் பூமியில் இருக்கிறோம்,
பூமியில் இருந்து இப்போ நம்ம வந்து பிரபஞ்சத்தையும் கடந்து போகிறோம். இப்போ பிரபஞ்சத்தையும் கடந்து போய் சுத்த வெளியிலிருந்து பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, பூமியிலேருந்து எப்படி இருக்கிறது, இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். நல்லா சாஞ்சிட்டு பாருங்கள், சீட் பெல்ட் போட்டுங்க, மேலே போகிறீங்க. இப்போ வாழ்க வளமுடன். போடலாம் ஐயா, அந்த கீழே டச் பண்ணுங்க பாருங்கள். ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டோம். மேலே பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் ஆகிறோன்னு கொடுக்குறோம் பாருங்கள். 5 கிலோமீட்டர் போயிட்டோம், மேலே போயிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம 12 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்கள் பூமி கீழே. வால்யூம் வருதா? வரும் 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 பாருங்க. 300 கிலோமீட்டர் மேலே போயிட்டேன் பாருங்கள். அங்கேருந்து பூமியை பார்க்குறோம் இப்போ. ம், ஆயிரம் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். 2000 கிலோமீட்டர், 5000 பாருங்க. 6000 கிலோமீட்டருக்கு மேலே போன உடனே அங்கேருந்து பூமியை பார்க்குறோம். எர்த்து 8100 கிலோமீட்டர்லேருந்து பார்க்குறோம். அப்படியே மேலே போகிறோம். யார் வருது பக்கத்தில்? சந்திரன் பாருங்க. அந்த ஆர்பிட்டு பூமியை மையமாக வச்சு அது சுற்றுது. சந்திரன் நூறு மில்லியன் போயிட்டோம். அங்கேருந்து பார்க்குறோம் பாருங்கள். சூரியன், பூமி, செவ்வாய், புதன், சுக்கிரன் பாருங்கள். 200 மில்லியனில் இதுதான் தெரியும். இன்னும் போகிறோம். யார் வருது பாருங்கள்? சனி, குரு, நெப்டியூன், யுரேனஸ், இவங்கெல்லாம். ரெண்டு பில்லியன் கிலோமீட்டருக்கு பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஆர்பிட் இப்படி தான் இருக்கும். அஞ்சு பில்லியன் கிலோமீட்டர், 6 பாருங்கள். இப்போ பில்லியனுக்கு போயிட்டோம். அங்கேருந்து சூரியன் பாருங்கள் ஒரு புள்ளி தான். பாருங்க இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டோம்? 1 ட்ரில்லியன். ஒன் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே மேலே போகிறோம். இப்போ பாருங்கள் 1 லைட் இயர். பாருங்கள் 1 லைட் இயர் போயிட்டோம். பாருங்க இதுதான் நமக்கு உயிர் கொடுக்குற சூரியன். அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மில்கி வே, ஆல்ஃபா சென்டாரி. சூரியனுக்கு பக்கத்து வீடு அதுதான்.
2 லைட் இயர் பாருங்க. இன்னும் பிரபஞ்சத்தையே தொடலை. நாம் வார்த்தைக்கு வார்த்தை பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறோமே, இங்கே இன்னும் அதையே தொடலை பாருங்கள். இப்போ மில்கிவே கேலக்ஸி கிட்ட போகிறோம். எவ்வளோ லைட் இயர் போயிடுச்சு பாருங்கள். இதுதான் பால்வெளி மண்டலம் மேலே. அதில் சென்ட்ரலில் இருக்கிறது தான் பிளாக் ஹோல் பாருங்கள். இந்த பால்வெளி இந்த மண்டலத்தின டயாமீட்டரே பாருங்கள், 1,00,000 லைட் இயர் டயாமீட்டர். 100லேருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. அதில் 5250 கோள்கள் இருக்கிறது. இதெல்லாம் சேட்டலைட் பிக்சர்ஸு. இன்னும் மேலே போகிறோம். கேலக்சிஸ். இதுதான் பெரிய கேலக்ஸி. இதுதான் அதுதான் 30 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கால. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அடுத்தது. நமக்கு மில்கிவே கேலக்ஸி நமக்கு பக்கத்தில் இருக்கிறது அதுதான். அதுவே 2.5 மில்லியன் லைட் இயர்ஸில் இருக்குது. 1 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ். அதில் இன்னும் மேலே போகிறோம். இப்போ மில்லியன்ஸ் லைட் இயர்ஸில் போயிட்டோம். அங்கேருந்து யூனிவர்ஸ். இதுதான் இதுதான் சூப்பர் கிளஸ்டர். இந்த சூப்பர் கிளஸ்டரில் தான் 1,00,000 கேலக்சிஸ் இருக்குது. சூப்பர் கிளஸ்டர் இதுதான் மேலே, அதாவது பிரபஞ்சம் கிட்ட ஆல்மோஸ்ட். அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட 500 மில்லியன் லைட் இயருக்கு போயிட்டோம். இப்படி தான் ஒரு சிலந்தி வலை மாதிரி தான் இருக்குதுங்க. இப்படி தான் இருக்கும் மேலே அண்டத்தில். பாருங்க, அங்கிருந்து பிரபஞ்சம். இதுதான் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ். 63 பில்லியன் லைட் இயர்ஸுக்கு மேலே போனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய சைஸு இது தான். கொஞ்சம் கம்பேர் பண்ண, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நாம் என்ன பண்ணுறோம்? பஞ்சபூத நவரத்தவத்தில் பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து
என்னன்னு சொல்கிறார் மகரிஷி? சுத்த வெளின்றார். பாருங்க, அப்போ எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் பாருங்க. ரைட், போகிறோம்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. பார்த்தீங்களா, நாம் எந்த இடத்துக்கு போகிறோம் பாருங்கள். துரியாதீத தவத்தலையும் பஞ்சபூத நவகிரக தவத்தலையும் நாம் எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் பிளானட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பிளானட்ஸ் தான் மனிதனுடைய விதி, மதி, கதி, இது மூணுத்தையும் நிர்ணயிக்கிறது பிளானட்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஒரு அஸ்ட்ராலஜரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம். இந்த சகாதேவனுடைய ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். ஏன்னா அவனாலேயே 99.99% தான் என்ன பண்ண முடிஞ்சுது, கணிக்க முடிஞ்சுது. தனக்கு ஒரு பிரதர் இருக்காருன்னு அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. அவனாலே முடியலன்னா அப்போ இன்றைக்கி இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸுக்கு அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஸ்ட்ரானமியில் என்ன சொல்லுது வானியல் சாஸ்திரத்தில்னா, ஒரு அஸ்ட்ராலஜரால் கிட்டக்க வர முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனார். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போன இடத்துல 10 பேர் உட்காந்துருக்காங்க இன்டர்வியூவில். ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க, 2 நிமிஷத்தில் வெளில வந்துடுறாங்க. இந்த 11ஆவது ஆளாக இவர் போனார், தெரிஞ்சவர் போனார். இவர்கிட்ட போனவுடனே உட்கார்ந்தவுடனே இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 24 + 4 ஹவு மச்ன்னு கேட்டாங்க. 24ம் 4ம் கூட்டினா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஆன்சர் வரணும்? 28 வரணும். இவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பதட்டத்தில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான்? 26ன்னு சொல்லிட்டான். 28க்கு பதிலாக 26ன்னு சொல்லிட்டான். போயிட்டு வான்ட்டாங்க. வெளியில் வந்தவுடனே யோசிக்கிறான், நான் பதட்டத்தில் சொல்லிட்டேனே, அவ்வளோதான், வேலை போச்சுன்னு. 10 நாள் கழித்து அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி. இவனுக்கு ஆச்சரியம். போனால் வேலைக்குன்னு ஜாயின் பண்ணிட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு எப்படி இவன் வேலை கொடுத்தான்னு உள்ளுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கேட்டானா என்ன ஆகிடும்? இருக்கிற வேலையும் போயிடும். அதனால் 1 மாதம் அப்படியே போச்சு. இவனுக்கு இன்டர்வியூ பண்ண மேனேஜர் நல்ல க்ளோஸ் ஆகிட்டான், நல்ல லெவலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து லஞ்ச் டேபிளில் சாப்பிட்றாங்க. டைனிங்கில் சாப்பிடும்பொழுது இந்த மேனேஜர்கிட்ட இவன் கேட்குறான், சார் நான் பர்சனலாக கேட்குறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், நான் 24 + 4க்கு 28க்கு பதிலாக 26ன்னு நான் பதில் சொன்னேன், நீங்கள் எனக்கு எப்படி வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான் இவன். அப்போ அவர் சொன்னார், நீ ஒருத்தந்தான் ஆன்சருக்கு பக்கத்தில் வந்த, மிச்ச பேர்லாம் 48, 50, 30, 45 அப்படி சொன்னான். ஸோ நியரர் டு தி பர்ஃபெக்ஷன் நீ வந்ததுனால உனக்கு வேலை கொடுத்தேன். அந்த மாதிரி தான் ஒரு ஜோதிடரால் நியரர் டு தி பர்ஃபெக்ஷனுக்கு வர முடியும். இந்த தசையில், இந்த புத்தியில், இந்த அந்தரத்தில், இந்த சூட்சுமத்தில், இந்த கர்ணத்தில் உனக்கு இந்த பிரச்சனை நடக்கும் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர இந்த கிழமை இத்தனை மணிக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு தசா புத்தி சரியில்லைப்பா உனக்கு, ஜாக்கிரதை. உனக்கு இப்போ சுக்கரன் சரியில்லை, தசையும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, டாக்டர்னு போய் செக் பண்ணிப்பார், உனக்கு சுகர் வந்திருக்குன்னு சொல்லுவார். தசாபுத்தி, சுக்கரன் தசாபுத்தி கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இன்சுலினில் பிரச்சனை வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்சுலினில் பிரச்சனை வந்துடும். ஒரு ஆணுக்கு ராகு சுத்தமாக கெட்டு போயிருந்து அப்படின்னா அது தசையாவோ புத்தியாவோ வந்ததுன்னா ட்ரிங்க்ஸில், ட்ரக்ஸு சைடில் போயிடுவாங்க எல்லாமே. ஏன்னா ஒரு கோள்களினுடைய தன்மையை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொடுத்துரும். எப்படி ஒரு நெகட்டிவாக இந்த ராகு எடுத்துகிட்டு போதோ, ஒருத்தருக்கு
நடக்கிற தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா, ராகு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு வெளிநாடுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாருன்னா உடனே கிடச்சிடும். ஆமாம், எது செஞ்சாலும் அவரை பாராட்டுவாங்க. ஒரே பிளானட்டு நன்மையும் செய்யும் மற்றதும் செய்யும். ஆனால் அதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அவரவர்களுடைய விந்துநாத திரவத்தில் அங்கே அடங்கியிருக்கிற பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அது வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ணுறோம்? 12 கட்டங்களாக வாழ்க்கையை பிரிக்கிறாங்க. அந்த 12 கட்டங்களாக பிரிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஏன் இது பஞ்சபூத நவகிரக தவத்தோடு சொல்ல போகிறோம். இப்போ உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்லாஷ் மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு லான்னு கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல. அது என்ன அர்த்தம் அப்படின்னா லக்னம்னு அர்த்தம். அந்த இடம்தான், அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பம்னு அர்த்தம். அந்த லக்னம்னு இருக்கிற இடத்துக்கு பாருங்கள், அதுதான் உங்களுடைய குணம், உங்களுடைய கேரக்டர் என்ன. ஒரு அஸ்ட்ராலஜர் லக்னத்தை பார்த்தே உன்னுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிடுவார். உன்னுடைய கேரக்டர் என்ன, உன்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் ஒரு லக்னத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். லக்னம்ன்றது தான் 1. கிளாக் வைஸ் வருவாங்க. அஸ்ட்ராலஜி எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் கிடையாது, கிளாக் வைஸ். ராகு கேது மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ், மிச்சம் எல்லாருமே எப்படி கிளாக் வைஸ் தான். லக்னம் என்பது கேரக்டர் அண்ட் ஹெல்த். லக்னத்திலிருந்து அதான் 1. 2 இருக்கு பாருங்கள் லக்னத்தில், இந்த கீழ் பாக்ஸு 2ஆம் இடம், அதுதான் இவன் ஃபேமிலி லைஃப்பில் எப்படி இருப்பான், அதுதான் 2 ஃபேமிலி லைஃப். இவன் எல்லாருக்கிட்டேயும் எப்படி பழகுவான், இவன் கொடுக்குற கமிட்மெண்ட்டு வாக்கு எப்படி இருக்கும், சுத்தமான வாக்கு கொடுப்பானா, பொய் சொல்லுவானா, சும்மா எல்லாருக்கிட்டையும் அடித்து விடுவானா, இஷ்டத்துக்கு இப்போ ஊற்றுவாரா, அவரை க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் அவர். 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், சகோதர சகோதரிகள். ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்க பையன் ஜாதகத்தை காமிப்பாங்க, இந்த குழந்தைக்கு இன்னொரு சகோதரனோ சகோதரியோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பான்னு கேட்பாங்க. உடனே ஜோதிடர் எதை பார்ப்பாங்க? லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. 3ஆம் இடம் சகோதர சகோதரிகள், தொடர்பு கொள்ளும் நபர்கள், கம்யூனிகேஷன். 4ஆம் இடம் மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தனா ஓப்பனாக சொல்லிவிடுவான், உன் லைஃப்பில் நீ சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட வாங்க மாட்டேன். அதே 4ஆம் இடம் நல்லா இருந்தனா உனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் உனக்கு அமையும். அதே 4ஆம் இடம் வேறு மாதிரி சொல்லித்துனா உனக்கு சொந்தமாக சொத்துக்கள் நிறைய வரும், ஆனால் நீ அதை அனுபவிக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சொந்தமாக 10 வீடு வச்சுருப்பான், அவன் எதையுமே அவன் அனுபவிக்க மாட்டான், எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுட்டு இவன் ஒரு வீட்டை விட்டு வாடகை வீட்டில் இருப்பான். அது லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் வம்ச விருத்தி. இவருக்கு புத்திர பாக்கியம் வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா சொல்கிற இடம் அதுதான். லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இவருக்கு ஜாப் எப்படி இருக்கும், மந்த்லி சேலரி, இவர் எப்படி வேலை செய்வார், வேலையில் இவர் எப்படி இருப்பார், வேலையில் இவர் உயர்வு வருவாரா இல்லை வேலையில் டவுனில் போயிடுவாரா, இவருக்கு உடலில் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா, இவர் வாழ்க்கையில் ஃபினான்ஸ் இஷ்யூவில் எங்கேயாவது மாட்டுவாரா. ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோகம். ருணம்னா கடன் தொல்லை, ரோகம்னா நோய். 6ஆம் இடம் தான் டிசைட் பண்ணும். லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் வாழ்க்கை துணைவர், களம், அதுதான் களம், அது பேர் தான் களம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் மனைவி எப்படி வருவாங்க, இவருக்கு என்ன கேரக்டரில் வருவாங்க, மனைவி அட்ஜஸ்டபுளா, இவருக்கு எப்படி இருக்குது மனைவி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இவருக்கு அந்த 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை டக்குன்னு அப்படி பார்ப்பாங்க, இவருக்கு ஒரு மனைவி தானா 2 மனைவியா. ஏன்னா ஆண் ஜாதகத்தில் தான் உண்டு, பெண் ஜாதகத்தில் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஆண் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கல்யாணமும் பண்ணிப்பார், 9ஆம் இடத்தை பார்த்தா மனைவி இல்லாமல் இன்னொரு பெண்ணோடையும் தொடர்பில் இருப்பார்.
இதே ஒரு பெண் ஜாதகத்தில் அதே 7 சுக்கிரன் இருந்தானா கணவனை காதலிப்பார். பாருங்கள் எப்படி வித்தியாசம் வருது பாருங்கள். ஆண் ஜாதகத்தில் 7 சுக்கிரன் இருந்தால் கேரக்டரில் சந்தேகம் வரும், ஆண் கேரக்டரில். அதே பெண் ஜாதகத்தில் கணவரை காதலிப்பார், அஃபெக்ஷன், கணவன் மேலே அன்பு அதிகமாக இருக்கும். 7ஆம் இடம். லக்னத்திலிருந்து 8ஆம் இடம். இவருடைய ஆயுள் எப்படி இருக்கிறது? இவர் நீண்ட ஆயுள் உடையவரா? இவர் ஏதாவது விபத்து இவருக்கு நடக்குமா? இவர் ஏதாவது சூரிட்டி கையெழுத்து ஏதாவது போட்டுட்டு லோன்குன்னு போட்டுட்டு கடனில் மாட்டிப்பாரா? மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டு இவர் வாழ்க்கை முழுக்க அவனுக்கோசரம் இவர் பணம் கட்டுவாரா? இவர் கோர்ட்டு கேஸுன்னு அலைவாரா? இவருக்கு சிறைவாசம் இருக்கிறதா? இது அத்தனையும் டிசைட் பண்ணுற பார்க்குற இடம் 8ஆம் இடம். 9ஆம் இடம் லக்னத்திலிருந்து தெய்வ பலம் மற்றும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், அதுதான் 9ஆம் இடம். இவருக்கு தெய்வ பலம் உண்மையிலே இருக்கா? ரெண்டாவது, தெய்வ பலம் இருக்குது எல்லாருக்குமே, அதை இவர் யூஸ் பண்ணுறாரா இல்லையா? குடும்பத்தில் இறந்தவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இவருக்கு இருக்கா? சார் பூர்வீக சொத்து எனக்கு வரவே இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குது, கோர்ட்டு கேஸாக இருக்குன்னா 9ஆம் இடம் தான் டிசைட் பண்ணணும். நீ கோர்ட்டு கேஸ் போய் தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல புதன் இருந்ததுன்னா 9ஆம் இடத்துல கூட கோர்ட்டு கேஸுன்னா நீ கோர்ட்டு கேஸே போகாத, ஜோசியர் சொல்லிடுவார். புதன் இருக்குது, சாட்சிக்காரன் காலில் விழுதுறோ சண்டைக்காரன் காலிலே காம்ப்ரமைஸாக போய் கொடுத்தது வாங்கி வந்துடும் சொல்லிடுவார் ஒரு ஜோசியர். புதன் இருந்தாங்க. இதெல்லாம் டெக்னிக். லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்து இவர் எப்படி இருப்பார் லைஃப்பில். ப்ளஸ் சார் எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா 10ஆம் இடம் தான் டிசைட் பண்ணணும். சுய தொழில், ஓன் பிஸ்னஸ். அங்கே இருக்கிற பிளானட்டை வச்சு, அந்த பிளானட்டு யார் யாரை பார்க்குறாங்கிறத வச்சு என்ன தொழில் செய்யலாம். அவர் 2வது அதிபதியோடு தொடர்பு கொண்டார்னா ஃபைனான்ஸ், 3வது அதிபதியோடு தொடர்பு கொண்டார்னா கம்ப்யூட்டர் கடை, கம்யூனிகேஷன், 4வது அதிபதியோட தொடர்பு கொண்டார்னா ஹார்ட்வேர், போர்ட்லிஃப்ட்டு, ஜேசிபி, டிரான்ஸ்போர்ட்டு, 5வது அதிபதியோடு தொடர்பு கொண்டார்னா ஃபேன்சி ஐட்டம்ஸு, கமிஷன் ஏஜென்ட்டு, 6வது அதிபதியோடு தொடர்பு கொண்டார்னா ஹோட்டல், கேன்டீன், மெஸ்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. 10ஆம் இடம். லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் வாழ்க்கையில் சேமிப்பு. என்னப்பா 70 வயசு ஆகிடுச்சே, நீ வாழ்க்கையில் என்ன தான் சேர்த்து வச்ச கேட்குறாங்கல்ல. இவன் கடைசி காலத்தில் என்ன சொத்தை சேர்த்து வச்சுட்டு போவான். 11ஆம் இடம் சேமிப்பு. 12ஆம் இடம் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் மோட்சம். இவருக்கு மோட்சம் எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? முடிஞ்சுட்டா? இதுதான் ஆரோஸ்கோப். பிறந்து குடும்பத்தோடு இணைந்து சகோதரன் சகோதரிகளோடு வாழ்ந்து சொந்தமாக வீடு வாகனம் அமைச்சிக்கிட்டு குழந்தைகளோடு சந்தோஷமாக இருந்து நல்ல இடத்துல வேலையில் போய் மனைவியோ கணவனோடைய சந்தோஷமாக இருந்து நீண்ட ஆயுளோடு தெய்வ அனுகிரகத்தோடு பித்திருக்கள் ஆசையோடு பேரும் புகழுமா வாழ்ந்து 4 காசை சேர்த்து வச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போனோம். இதான் 12 கட்டம். புரியுதா? இதான் இந்த 12 கட்டத்தில் ஜோதிடம் பர்ஃபெக்டாக சொல்லும். அதை சொல்பவர்கள் உண்மையானவர்களாக உண்மையானவர்கள் இருக்கு. உண்மையானவர்கள் தான் அவங்களும் கணிக்கின்ற நேரம் இருக்கு பாருங்க. இப்போது சொல்லிடுறேன், இதெல்லாம் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் வரீங்க ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட, சார் எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான். யார் பிறந்திருக்குது? பேரன் பிறந்திருக்கிறான். ஆமாம் ஆமாம் பேரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு உடனே ஜோசியர் என்ன பண்ணுவார்? தேதி கேட்பார். என்ன தேதிங்க அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி தேதியை சொல்லுவாங்க. 9ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை காலையில் 8:13 எனக்கு பேரன் பிறந்தான். இதை வச்சு தானே ஜோசியம் கணிக்கிறாரு. மிக தவறான விடை. இதை வச்சு கணிக்க மாட்டோம். நீங்கள் கொடுத்தது ஒரு சாட்சி தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன தேதி? 9/5/2026 பிறந்தது. ஆனா பொண்ணாப்பா பேரன்னு சொல்லிட்டேன், ஆண் குழந்தை. இந்த 9/5/2026
272 நாள் பஞ்சாங்கத்தை பார்த்து பின்னோக்கி போவாங்க. பின்னோக்கி போய் ஒரு தேதி வருதா, அந்த தேதியை கையில் எடுத்துப்பாங்க. அதுதான் பேசும். இந்த பிறந்தது பேசாது. இதே பிறந்தது ஒரு பேத்தி பெண் குழந்தையாக இருந்ததுன்னா, மன்னிக்கணும், ஆணுக்கு தான் 280, பெண்ணுக்கு 272, 8 நாள் வித்தியாசம் வரும் பேக்கில் போகிறது. பெண் குழந்தையாக இருந்தால் 272, ஆண் குழந்தையாக இருந்தால் 280. ஏன்னா ஆண் குழந்தைக்கு கர்மா அதிகம். அவர் தானே கொடுக்குறவர். காலையில் பார்த்தோமே, குடும்ப தலைவர்னு பார்த்தல காலையில், அதுதான். இப்போ பையங்கிறதுனால 280 டேஸ் பேக்கில் போயிட்டு என்னைக்கு அந்த தேதியை கையில் எடுப்பாங்க. அதை கையில் எடுத்து பார்த்துருவாங்க. இந்த தேதி என்ன தேதி தெரியுமா? அன்னைக்குத்தான் யாருக்கு இந்த குழந்தை பிறந்ததோ அந்த தாயினுடைய வயிற்றில் இந்த குழந்தை கருவாக உருவான நாள். காலையில் பார்த்தோமே 14வது நாள்னு, அந்த தேதி அதுதான். அதைத்தான் பிடிப்போம் ஃபஸ்ட்டு. அன்னைக்கு 24 மணி நேரத்தில் கரு உருவாச்சுல்ல. இப்படி ஒரு செகண்ட் மாறினாலே ஒரு அஸ்ட்ராலஜியில் ப்ரெடிக்ஷன் மாறிடும். ஒரு செகண்ட் மாறினாலே மாறிடும். அந்த 24 மணி நேரத்தில் கரு எப்போ உருவாச்சின்னு பிடிக்கணும். அங்கே தான் ஒரு ஜோதிடருடைய சாமர்த்தியமே இருக்கிறது. எவ்வளோ வேலை பாருங்கள். 280 நாள் பின்னோக்கி போன உடனே அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்பாங்க ஜோதிடர். ஏன்னா சூரியன் லக்னாதிபதி, சந்திரன் ராசிநாதன், 2 பேர் தான். சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் மாத்ருக்காரகன். அப்பா அம்மா இவங்க 2 பேர் தான். இந்த அப்பா அம்மாவால் தானே இந்த குழந்தை பிறக்குது. இவங்க 2 பேர் அந்த 280 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கட்டத்தில் எப்படி, எந்த கட்டத்தில் இருந்தது? ரைட். இந்த சூரியனும் சந்திரனும் இந்த 12 கட்டங்களில் எந்த இடத்தில் இருந்ததோ அன்னைக்கு ஆளும் கிரகங்கள்னு ஒன்று தெரியும் ஜோதிடருக்கு. ரூலிங் பிளானட் யாருன்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு சந்திரன் தாய் வயிற்றில் தான் கரு உருவாச்சு. அப்போ சந்திரன் ராகுவோட தொடர்பில் இருப்பார். அதில் பஞ்சாங்கத்தில் தெரியும். அதெல்லாம் உடனே இன்றைக்கி தேதிக்கு வந்துடுவாங்க. 9/6/2026 அந்த 8/16 போட்டோடனே எல்லாம் வந்துடும். வந்த உடனே அந்த 8/16க்கு ஒரு ஜோதிடர் கணிக்கும் பொழுது இன்னைக்கு சந்திரன் அந்த 8/16க்கு ராகுவோட தொடர்பு இருந்தால் நீங்கள் கொடுத்த நேரம் கரெக்டு. ராகுவோட தொடர்பில் இல்லை அப்படின்னா இந்த 8/16 என்ன பண்ணுவார்? 8:15:59 செகண்டு, 58 செகண்ட், ஒரு செகண்டாக ரிவர்ஸில் போவார். வரலையா 8:13 1 செகண்டு 2 8:14 நோக்கி போவார். இப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகும் பொழுது முன்னாடி பின்னாடி 7 நிமிஷத்துக்குள்ளே எப்பேற்பட்ட ஜாதகமும் பிடிச்சிருவார். நல்லா ஞாபகம் வச்சு. அதிகபட்சம் 10 நிமிடங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த திருப்பி அந்த ராகு வரலன்னா இந்தாம்மா நீங்கள் கொடுத்த நேரமே தப்பு, கரெக்டாக போய் எடுத்துடணும்னு சொல்லிடுவார். இதுதான் ஒரு ஜோதிடர் கரெக்டாக சொல்லணும். புரியுதா? இப்போது அவர் கணக்கு போடுவார். பார்த்தா 8:12:3 ராகு வரும். அந்த கணக்கில் சொல்லிடுவார். அளித்த நேரம் 8:13 காலை, பிறந்த நேரம் 8:12:3 அப்படின்னு கொடுத்துருவார். கிவன் டைம், பர்த் டைம். இப்போ ப்ரெடிக்ஷன் எதுக்கு சொல்லணும்?
8:13க்கு சொன்னால் எல்லாமே தப்பு. 8:13க்கு சொன்னால் ராசி கரெக்டாக இருக்கும், நட்சத்திரம் கரெக்டாக இருக்கும், பாதம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் டேலி ஆகாது. 8:12 3 நொடிக்கு என்ன பிளானட் மூமெண்ட் இருக்கோ இன்றைக்கி, இதையும் கோரிலேட் பண்ணி அக்யூரேட்டாக பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கிறதே இந்த தசையில், இந்த புத்தியில், இந்த அந்தரம், இந்த கர்ணம், இந்த சூட்சமத்தில் இதெல்லாம் நடக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர, நாளை காத்தால 10 மணிக்கு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. அதுதான் நியரர் டு தி பர்ஃபெக்ஷன். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் தான் ஒரு அஸ்ட்ராலஜர் கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் கரெக்டாக பார்த்தானா ஒரு இதில் வந்து லக்னத்தை பார்ப்பாங்க, சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க, லக்னத்தோட ராகுவோ கேதுவோ லிங்க் இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லையா விட்டுருவாங்க. லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ தொடர்பில் இருக்கா பிடிச்சிப்பாங்க. லக்னத்தில் ராகு அல்லது கேதுவோ, லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுவோ இணைந்திருந்தால் நாகதோஷ ஜாதகம். அது சில ஜாதகத்தில் பாருங்கள், சில கோள்கள் இருக்கும், சில கட்டம் எம்டியாக இருக்கும், சில பாக்ஸ்லாம் தொடர்ந்து 5 கட்டம் எம்டியாக வந்ததுன்னா அதுதான் கால சர்பதோஷம். தொடர்ந்து 5 பாக்ஸ் ஒரு ஜாதகத்தில் தொடர்ந்து 5 கட்டங்கள் எம்டியாக இருந்ததுன்னா நீங்களே பார்த்தாலே தெரியும். ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் கேது இருப்பாங்க. மிச்சம் 7 கிரகங்களும் அந்த ராகு கேதுவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. 5 கட்டம் எம்டியாக இருக்கும், எந்த பக்கம் வேணாலும் இருக்கும். அதுக்கு பேர் தான் கால சர்பதோஷம். இதெல்லாம் பார்ப்பாங்க. லக்னத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவாங்க. அதில் விதிவிலக்கு இருக்குது, பொதுவானது. இதெல்லாம் பொதுவானது. அதில் ஏறக்கு விதிவிலக்குன்னா கடக லக்னம், சிம்ம லக்னம், கடகராசி, சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை. ஒருத்தர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து 7 செவ்வாய் இருக்குன்னா சூரியன் குருவையோ சனியோ பார்த்தாலும் தோஷம் இல்லை. இப்படி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதில் டீவியேஷன்ஸ் அதில் நிறைய இருக்கிறது. இவ்வளவையும் பார்த்து இவ்வளவையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், எங்கள் அப்பா வந்து பார்த்தாரு 10க்கு 9 பொறுத்து இருக்குன்னு உன்னை கட்டி வச்சாரு, நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையாம்மா? அப்போது இப்படி சொல்கிற இடம் என்ன அர்த்தம், ஜோதிடர் சரியா கணிக்கலைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாக கணிக்கலைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 9 பொருத்தம் வருதுக்குன்னா ஒரு ஜோதிடர் உடனே வந்து, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பா இதுக்கு 9 பொருத்தம் வருதுப்பா, கட்டிடலாமா, கட்டு, பின்னாடி படு, அவ்வளோதான். ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவார்னா 9 பிளானட் எடுப்பார் பையனுக்கு, எல்லாமே 30% மேலே இருக்கான்னு பார்ப்பார். பெண்ணுக்கு எடுப்பார், பையனுக்கு வந்து ராகு வந்து 5% தான் இருக்குது ஃபேவர், உடனே பெண்ணுக்கு பார்ப்பார், ராகு 80% இருக்கும், 4 பொருத்தம் இருந்தால் கூட பரவாயில்ல கட்டுன்னு சொல்லிவிடுவார். இவனுக்கும் 5% ராகு, இந்த பெண்ணுக்கும் ராகு 10% தான் இருந்ததுன்னா இந்த ராகுனுடைய தசையோ புத்தியோ வரும்போது 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து மனப்பொருத்தம்னு பேர். அடுத்தது வரேன், அதுக்கு பேர் மனப்பொருத்தம். இதெல்லாம் பார்க்குறோம். இதுலேயே அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு நாகதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்கிற பையனோடு தான் கட்டணும். இதே அந்த பையன் வந்து அத்தை பையன், மாமா பையன், சொந்த உறவாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு தோஷம் இல்லைன்னா பரவாயில்ல, அது விதிவிலக்கு. ஒருத்தருக்கு தோஷம் வந்து இன்னொருத்தருக்கு தோஷம் இல்லைன்னா பரவாயில்ல. அதே போல் 2 பேருக்குமே வந்து பொருத்தம் இல்லை, மாங்கல்ய பலமே இல்லை, ஆனால் 2 பேருமே கந்தர்வம். கந்தர்வம்னு என்னது, காதலாக இருந்ததுன்னா இந்த 10 பொருத்தமும் வேலை செய்யாது, 10 பொருத்தமும் வேலை செய்யாது. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அந்தந்த தசாபுத்தி வரும்பொழுது அவரவர்களுடைய பதிவுகள் என்ன பண்ணுவது, அப்போ எழுச்சி பெறும்.
அதை எழுச்சி பெறாமல் பார்த்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த இண்டிவிஜுவலுடைய பொறுப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது. இதெல்லாம் வந்து அஸ்ட்ராலஜி சைடு. இப்போ அஸ்ட்ரானமி சைடு, பிளானட்ஸ். இந்த பிளானட்ஸுக்கு தான் வந்து இவ்வளோ அத்தாரிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 12 கட்டம் மைண்டில் ஞாபகம் இருக்கு இல்லையா? மேஷம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் செவ்வாய். ஹவுஸ் ஓனர் யார்? செவ்வாய். ரிஷபத்துக்கு சுக்கிரன், ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், துலாம் சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் சனி, கும்பம் சனி, மீனம் குரு. இவங்க தான் ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கெலாம். இதில் பாருங்கள், கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிற சந்திரனும் சூரியனும் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் ஓனர். சந்திரனால் கடகத்தை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சூரியனால் சிம்மத்தை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இத்தனைக்கும் சூரியன் தான் தலைவர். ஆனால் மிச்ச பேர்லாம் 2 ஹவுஸ் ஓனர். ஒரு சொந்த வீடு, இன்னொன்று டெனண்ட்டுக்கு விட்டுருவாங்க. 2 பாருங்கள் மிச்ச பேருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7 பிளானெட்டு தான் திரும்ப திரும்ப வருது. இதில் யாருக்கு, இதில் வந்து சொந்த வீடு இல்லாதவங்க யார்? ராகுவும் கேதுவும். அப்போது ராகு கேதுவுக்கு பவர் என்பது இல்லைன்னு சொன்னீங்கன்னா தவறான விடை. இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு வீடு, இவங்களாம் 2 வீடு. இந்த 12 வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் ராகுவும் கேதுவும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவங்க 2 பேரும் எல்லாருக்குள்ளேயும் பஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை? பிரபஞ்சமே அவங்களது தான், ராகு கேது தான். ஏன்னா இவங்கள்லாம் சூரியன்லேருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர்கள். இந்த கோள்கள்லாம் புரியுதுங்களா? சூரியன்லேருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர்கள். எது ஆதியோ, நமக்கு இப்போ ஆதி சூரியன் தான். சூரியனுக்கு உள்ளிருந்தே வர்றவங்க தான் ராகுவும் கேதுவும். அதனால் இருக்கிறதுலே பவர் யாருக்கு ஜாஸ்தி? ராகுவும் கேதுக்கும் தான் பவர் ஜாஸ்தி. ராகு எதுக்கு ஓனர்? காலையில் பார்த்தோம் இல்லையா, 84 பதிவுகள். அதில் அப்பா வழியில் எத்தனை பதிவுகள் பார்த்தோம்? 70. அந்த 70 பதிவுக்கு ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. அம்மா வழியில் எத்தனை பார்த்தோம்? அந்த 14க்கு ஓனர் தான் கேது. தாய் வழி பதிவுகளை கேது முடிவு பண்ணோம், தந்தை வழி பதிவுகளை ராகு முடிவு பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இருக்கிறதுலே ராகு கேது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பவர்ஃபுல் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் தான். மிச்ச பேர்லாம் ஒரு வீடு 2 வீடு, 12 வீட்டுக்கும் ஓனர் இவங்க 2 பேர் தான். புரியுதுங்களா? சூரியன் வந்து பித்ருக்காரகனாக இருந்தாலும், சந்திரன் மாத்துக்காரனாக இருந்தாலும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறவர் ராகுவும் கேதுவும். அந்த லக்னம்னு இருக்கு பாருங்க, சூரியன் இருக்கிற அந்த லக்னம்னு இருக்கு பாருங்க, அது சூரியனை பேஸ் பண்ணி. அந்த லக்னத்தில் தான் உங்களுடைய டோட்டல் பேக்கேஜ் இருக்குது. உங்களுடைய டோட்டல் பேக்கேஜ் அங்கே தான் இருக்குது. அதாவது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நீ எங்கு பிறக்க வேண்டும், நீ இந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கணும் டிசைட் பண்ணுறது கூட நாம இல்லை. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு சொன்னாலும் காலம் அப்படி நிர்ணயம் பண்ணித்தனா அதுதான். இல்லைன்னு என்ன பண்ணுவான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முடியாதுன்ட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்கிறோம்ல நம்ம, அதுதான். நீ எங்கு பிறக்க வேண்டும் பாருங்க, எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், என்னவாக பிறக்க வேண்டும், ஆனா பெண்ணா, எங்கு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எங்கு இறக்க வேண்டும், எப்படி இறக்க வேண்டும். இந்த 7மே தெரிஞ்ச ரகசியம்தான் அந்த லக்னம். அங்கே தான் இருக்குது எல்லாமே. டோட்டல் பேக்கேஜ் மெமரி சிப் அங்கே தான் இருக்குது. இந்த மெமரி சிப்பில் இருக்கிற விஷயத்தை எடுத்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறவர் தான் ராசியில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதான் ராசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் சந்திரன் அம்மா. அதுதான் நாங்கள் உதாரணம் சொல்லுவோம். லக்னம்னா அப்பா. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய் சம்பளத்தை வந்து யார்கிட்ட கொடுத்துருவாரு? சந்திரன் அம்மா கிட்ட கொடுத்துருவார். சந்திரன் என்ன பண்ணோம்?
பால்காருக்கு எண்ணி கொடுக்கணும், தயிருக்கு எண்ணி கொடுக்கணும், நியூஸ் பேப்பருக்கு எண்ணி கொடுக்கணும், கேபிள் டிவிக்கு எண்ணி கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் எண்ணி கட்டணும், செல்ஃபோன் என்னைக்கு ரீசார்ஜ் பண்ணணும், மளிகை சாமான் எப்போ வாங்கணும், இதெல்லாம் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? அம்மா. அப்போ ராசி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், லக்னம் வந்து ஹோல்சேல். என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்குற சில்லறை வியாபாரி தான் ராகுவும் கேதுவும். புரியுதுங்களா? இவ்வளவு இருக்குது இல்லை? அப்போ அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறார்? உனக்கு வந்து செவ்வாய் ரொம்ப கெட்டு போயிருந்தனா உனக்கு போனுக்குள்ள பிரச்சனை வரும், அதை தான் சொல்கிறாரு. சனி ரொம்ப கெட்டு போயிருந்தனா கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி வரும், ஜாக்கிரதை. சுக்கிரன் கெட்டு போயிருந்தா சுகர் வரும், குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும், தாம்பத்தியில் பிரச்சனை வரும். புதன் கெட்டு போயிருக்குதா, ஜாக்கிரதையாக போ. மேலே ஸ்கின்னுக்கு வந்து லோஷன் தடவிட்டு போயிடலாம், சன் அலர்ஜி வரும், சோரியாசிஸ் பிரச்சனை வரும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எந்தெந்த பிளானட்டு எங்கெங்கே இருக்குது, எது அதனுடைய தொடர்பு கொள்ளுது, யார் யாரை பார்க்குது, இதை வச்சு இது எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாம் பண்ணியும் நம்ம செலவழிச்சோம், அப்போ கூட நமக்கு திருப்தி வராது. இந்த ஜோசியர் சரியாகவே சொல்ல மாட்டேன்றாரு, ஆனால் நான் இந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்தேன். அப்போது இந்த கோள்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோள்கள் அதனுடைய வேலையை இந்த கோள்கள் செய்கிறது. கோள்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வேலையை தான் அந்த கோள்கள் செய்யுது. அப்போ கோள்கள் தவறு செய்யலை. இந்த கோள்களை வந்து அதான் மகரிஷி சொல்றாரு, தன் வயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும். எது? கோள்கள். மகரிஷி சொல்றாரு இந்த பாட்டில், எல்லாம் அது கண்ட்ரோல் தான். உன் தன்மையினை என்ன என்ன, உன் தன்மை எப்பேற்பட்ட தன்மைப்பா, அந்த கோள்களுக்கு மகரிஷி சொல்றாரு, கோள்களோட பேசுறாரு. நாம தான் என்ன சொல்றோம்? ராகு கெட்டு போயிடும், சூரியன் கெட்டு போயிடும், சந்திரன் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றோம். மகரிஷி ஒரே வார்த்தை போட்டு என்ன பண்ணுவார்? நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்ட்டார். அவர் எங்காவது தீமை தரும்னு சொன்னாரா? நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்ட்டார் மகரிஷி. அப்ப எல்லா கோள்களுமே நன்மையைத்தான் கொடுக்கும். அவரவர்களுடைய வினைப்பதிவுகளின் படி உனக்கு உள்ள என்ன இருக்குதோ அது வெளியில் வரும் பொழுது உன் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் நல்லதுன்னு தெரியுது, உன் மனசுக்கு திருப்தி இல்லைன்னா அது வந்து கெட்டதுன்னு தெரியுது. மனசுக்கு நல்லா இருந்ததுன்னா என் நேரம் நல்லா நேரம்பா, சுக்கிர தசை அப்படின்றோம். மனசுக்கு கெட்டு போயிருந்தனா பாழா போன சனி தசைன்றோம். நம்ம தானே சொல்கிறோம். அப்போது எதுவாக இருந்தாலும், எந்த கோள்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கோள்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை நல்லதா தீமையா சரிபடுத்தி பார்க்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனம்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனம்தான். மனம் இருந்தால், நீங்கள் தான் சொல்கிறீங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தலையை பிச்சுன்னு உட்காந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த நேரத்தில் இது வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று நான் செய்திருக்கணும், இல்லைன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற ஆறில் ஏதோ ஒன்று செய்திருக்கணும். அது எனக்குள்ளே இருக்கிறது. அது எப்போ எழுச்சி பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தான் காலத்தை வந்து வருஷத்தில் நிர்ணயம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணுறேன் பையனுக்கு அப்படின்னா எவ்வளோ வயசு? 27. கல்யாணம் பண்ணுற வயசு தான் அப்படின்னு சொல்கிறோமா? வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ வயசு? 42. அடடா என்னப்பா சாகர வயசாகுது அப்படின்றோமா? வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, எவ்வளோ வயசுப்பா? 98பா அப்படின்னா கல்யாண சாவுப்பா அது அப்படின்றோம். சொல்கிறோமா? இதெல்லாம் வாழ்ந்து நல்லா ஆண்டு அனுபவிச்சார். இதெல்லாம் நம்ம வயசை வச்சு சொல்கிறோம். ஆனால் ஜோதிடம் இறைவனின் கணக்கு அது அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அல்ல. இங்கே தான் நம்ம உடற்பயிற்சியினுடைய வலிமை என்னன்னு தெரியும். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆயுள் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு,
1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு, 365 நாளைக்கு 78,84,000 மூச்சு, 120 வருஷத்துக்கு 94,60,80,000 மூச்சு. சர்டிஃபிகேட் இறைவன் கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட். சென்னிமலை கார்ப்பரேஷனில் கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, இறைவன் கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட். அதிலிருந்து தான் அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி ஆயுள் குறையும். அப்போ இறைவனுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் பிரீத். அஸ்ட்ராலஜியுடைய கணக்கும் பேஸ்ட் ஆன் பிரீத். நாம் தான் வருஷ கணக்கை போட்டுட்ருக்குறோங்க. இறைவன் கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா 20,30,43,143வது மூச்சில் நான் இவங்க கழுத்தில் தாலி கட்டணும். இதுதான் இறைவனுடைய கணக்கு. இப்படி தான் 26,05,13,188வது மூச்சில் எனக்கு ஒரு பையன் பிறக்கணும். புரியுதுங்களா? 32,40,20,133வது மூச்சில் நான் ஒரு காரை டெலிவரி எடுக்கணும். 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சொத்து சுகம், வீடு வாங்கணும், 2வது குழந்தை. எல்லாமே பேஸ்ட் ஆன் பிரீத். இப்போ பாருங்கள், இதை நம்ம சொல்லும் போதே 10 மூச்சு விட்டுட்டோமா? நம்ம 10 மூச்சு போயிடுச்சா? அவ்வளோதான், போய்கிட்டே இருக்குது இறைவனுடைய கணக்கு. எனவே இது எப்படி இருந்தாலும் இந்த கோள்கள் நமக்கு நன்மையைத்தான் செய்யும். அப்போ கோள்கள் மேலே பழி போடாமல், இந்த பதிவுனால தானே இந்த கோள்கள் நமக்கு தீமைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பதிவை கொடுக்கறது யார்? முன்னோர்கள் மூலயமா வந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது யார்? இந்த கோள்கள் தான். அப்போ அந்த கோள்கள்கிட்ட நாம் சண்டை போடலாமா? போடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோள்களை நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ நான் கோள்களை நண்பனாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான தவம் தான். என்ன தவம்? பஞ்சபூத நவக்கிரக தவம். உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிளானட்டு மேலே கூட தனியாக கூட பண்ணலாம். உங்களுக்கு நரம்பு, கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி பிரச்சனை இருக்கா? சனியை மட்டும் நினச்சிக்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுங்க. எந்த பிளானட், ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா, சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கா, புதன் மேலே மட்டும் மனம் வச்சு தவம் பண்ணுங்க. புரியுதுங்களா? படிப்பு நல்லா வரணுமா, குரு மேலே மட்டும் மனம் வச்சு தவம் பண்ணுங்க. உடல் பிரச்சனை அதிகமாக இருக்கா, நீண்ட ஆயுளாக வாழணுமா, சனி மேலே மட்டும் மனம் வச்சு தவம் பண்ணுங்க. அப்போ கோள்களை நாம் என்ன பண்ணணும்? நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நாம் செய்தால் விதியை உன்னுடைய மதியால் நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். பஞ்சபூத நவக்கிரக தவம் எத்தனை பேர் இங்கே தினமும் செய்கிறீங்க? தினமும் ஃபுல் 1 2 பேர் 3 பேர், மிச்ச பேர்லாம் வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 4 நாள், சில பேர் சனிக்கிழமை மட்டும், சில பேர் கிரகணத்தும் போது மட்டும், சில பேர் தவம்னா என்ன அப்படியா மன்றத்தில் எப்போ எடுத்தாங்க? ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மனவளக்கலை அன்பர்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல பண்ணுறீங்க. தினமுமே நீங்கள் பஞ்சபூத நவகிரக தவத்தை நீங்கள் பண்ணுறீங்க, தினமும் பண்ணுறீங்க. எங்கே தெரியுமா? எந்த தவம் செய்தாலும் கடைசியில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தவத்தை நிறைவு செய்கிறேன். தனிப்பட்ட முறையில் பண்ணுங்க. தவத்தை நிறைவு செய்கிறேன், தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறீங்க? அருட்பேராற்றல் கருணையினால் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் சொல்கிறோமா இல்லையா? அது என்னது?
அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம். அதுதான் அருட்பேராற்றல் கருணையினால். யாரோட கருணை? இறைவனுடைய கருணையினால். உடல் நலம். உடல் நலத்துக்கு ஓனர் யார்? சூரியன் சந்திரன். 2 பேரை பிடிச்சாச்சா? நீல ஆயுள். நீல ஆயுளுக்கு யார்? சனி. பிடிச்சாச்சா? நிறை செல்வம். ராகு ராகு சுக்கிரன் செவ்வாய். இவங்க 3 பேர் தான் நிறை செல்வம். எத்தனை கோல் ஆயிடுச்சு? இப்போ 6 ஆயிடுச்சா? உயர் புகழ் புதன் குரு. மெய்ஞானம் கேது. ஓங்கி வாழ்வேன். இப்போ எத்தனை பேர் வந்தாங்க? இல்லை 9 பேர் வந்துட்டாங்களா? அவ்வளோதான், பஞ்சபூத நவ தவம் முடிஞ்சு போச்சு. சார் ரொம்ப சிம்பிளாக இருக்குது சார், இனிமேல் மெயின் தவமே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? நாம் நீங்கள் சங்கல்பம் சொல்லும் பொழுதே அந்த கோள்களோடு இணைஞ்சிருங்க, போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இது புரியுதா உங்களுக்கு? மைண்டில் இது வச்சுக்கணும். நாம் முன்னாடிலாம் கோயிலுக்கு போகும்போது நவகிரகத்தை சுற்றுவோம். அவங்க தான் டிசைட் பண்ணுறவங்களே. ஆனால் அவங்களே பாவப்பட்டவங்க பாருங்கள், கோயில் ஒரு மூலையில் இருப்பாங்க. சுற்றி வரத்துக்கு கூட இடம் நமக்கு இருக்காது. நாம் சுற்றி வந்தாலும் சுற்றி எல்லாரும் செவுத்தில் கோடு போட்டிருப்பாங்க, 9 கோடு. நம்ம துணி மேலே பற்ற போதுன்னு இப்படி இப்படிலாம் வருவோம். நான் நவகிரகத்தை சுற்றும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன் இல்லையா? ஒன்று அதில் கான்சன்ட்ரேஷன் போகும், இல்லை 1 2 3 இதில் கான்சன்ட்ரேஷன் போகும். இதிலேயே கான்சன்ட்ரேஷன் போனாலும் நான் 8வது சுற்றுனா 9வது சுற்றுனா கூட வந்தவங்கிட்ட கேட்போம் நம்ம. அப்போ நம்ம உண்மையிலே நவகிரகத்தை அங்கே வணங்கினோமாங்க? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நவகிரகத்துக்கு முன்னாடி இப்படி நில்லுங்க, இப்படி பாருங்க. இறைவா அவனுடைய கருணையினால் உடல் நலம், சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், நீல ஆயுள் சனியை பாருங்கள், நிறை செல்வம் செவ்வாய் பாருங்கள், சுக்கிரனை பாருங்கள், ராகுவை பாருங்கள், உயர் புகழ் புதனை பாருங்கள், குருவை பாருங்கள், மெய்ஞானம் கேதுவை பாருங்கள், காப்பாற்றப்பா எல்லாத்தையும் கொடுப்பான்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டே இருங்க. நீங்கள் இந்த சங்கல்பம் நம்ம சொல்லிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவை அந்த சங்கல்பத்தை நீங்கள் சக்தி காலத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் மனசை நீங்கள் சொல்லணும். சொல்லும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பம் உண்மையிலேயே அந்த கோள்களோடு என்ன பண்ணோம்? பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை நிறைவாக கொடுத்து விடும். புரியுதுங்களா? தாக்குதல் பெருசாக இருந்ததுன்னா குறைக்கும். ஆனால் தாக்குதல் பெருசாக இருந்து அந்த கோள்களுக்கே தெரியும் இதை இவனுக்கு குறைக்கவே முடியாது, இவன் என்னதான் உழுந்து தவம் பண்ணாலும் தாக்குதலை குறைக்கவே முடியாதுன்னு கோள்களுக்கு தெரிஞ்சிடுத்துனா அது என்ன பண்ணாத, உனக்கு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை கொடுத்துரும். கடைசியில் அது யாருக்கு வரும்? அந்த முன்னாடி இருக்கிற 6 பேர் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பண்ணதெல்லாம் பெருசாக அடிக்கும் சில பேருக்கெல்லாம். அது ஏதாவது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன், ஏதாவது 1-2 கேசஸ் தான். அதெல்லாம் கூடுமானவருக்கு நமக்கு அதெல்லாம் வராது. எனவே விதியை வெல்லும் ஒரு அற்புதமான தவம் எந்த தவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புரியுதுங்களா? எந்த கட்டத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் என்ன தசா புத்தி நடந்தாலும் என்ன கோள்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நண்பர்களாக மாற்றிக்கொண்டு அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தையும் எந்த தவம் செய்தாலும் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது கூட அந்த சங்கல்பத்தை சொல்லும் பொழுது அந்த சக்தி காலத்திலிருந்து அந்த சங்கல்பத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இந்த மினி அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களுக்குள்ளேயும் என்ன இருக்கிறது? அருட்பேராற்றல் இருக்கிறது. இறைவனுடைய அருள் எல்லார்கிட்டேயும் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவனுடைய அருளை நீ பெற வேண்டுமென்றால் குருவனுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னாங்க. கடவுள் பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ல, குரு தான்.
அப்போ ஒரு குரு கொடுத்துருக்கிறார் இந்த தவத்தை நமக்கு. இந்த தவத்தை நம்ம சரியான முறையில் நம்ம செய்வோம். கோள்கள்கிட்டேருந்து வர ஆற்றலை நம்ம என்ன பண்ணோம், நேர்மறை எதிர்மறை ஆற்றலாக இருந்தால் கூட அதை நம்ம என்ன பண்ணுறோம், நேர்மறை ஆற்றலாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற விதியை நம் மதியால் நம்ம மாற்றி காட்டுவோம். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். காலையிலேருந்து ஒரு சிறப்பானது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அம்மா 2 நாள் வகுப்பு கேட்டாங்க எங்ககிட்ட. 2 நாள் வகுப்பு இல்லை முதல்ல 3 நாள் வகுப்புன்னு கேட்டாங்க. அப்புறம் 2 நாளாவது கொடுங்கன்னாங்க. ஒரு நாள் தான் கொடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக 2 நாள் வகுப்பு உங்கள் மன்றத்துக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒரு டேட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 2 நாள் வகுப்பு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். விரைவில் நாம் சந்திப்போம். வருகின்ற அடுத்த சனி ஞாயிறு பெருந்துறைக்கு வகுப்புக்கு வரோம். பெருந்துறை 23, 24 அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 23, 24 மே 23, 24 பெருந்துறை அருவித்திருக்கோயிலுக்கு 2 நாட்கள் வரோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே வகுப்பில் கலந்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. நன்றி. நிகழ்ச்சி நிறைய சொல்லமையா? கேள்வி பதில் இருக்குண்ணா? இல்லை ஐயா தாங்க கேட்கட்டும். சரிங்க ஐயா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம இப்போது கேட்டுக்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.